ஹை ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஃப்ரைடே மினி விலாக் தாங்க. நேற்று உடம்பு ரொம்ப முடியலைங்களா, அதனால் விலாக் போட முடியல. ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? காலையில் எப்பயும் போல் தாங்க எழுந்து ஆனால் உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அப்புறம் குழந்தைங்க ஸ்கூல் போகிறாங்க இல்லைங்களா, நம்மளுடைய ஒர்க் எல்லாமே அப்படி அப்படி நின்றுடும். நம்ம உடம்பு முடியாட்டாலும் நமக்கு எப்பயுமே ரெஸ்ட் கிடையாது இல்லைங்களா. அதனால் எல்லாமே செய்யணுமே அப்படின்ட்டு ஒரு 4 மணி போல் எழுந்தாச்சுங்க. இது 2-3 நாளாகவே என்னென்னு தெரிலங்க, நம்ம ஏரியாவில் பவர் கட் ஆகுதுங்க. கரெக்டாக ஒரு 10 மணிக்கு ஆஃப் பண்ணி விடிய காலைல 2-2:30க்கு தாங்க விடுறாங்க. இதனாலே ரொம்ப சளி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, வேர்த்து வேர்த்து. அப்புறம் சரி இன்னும் பாப்பா அவங்களுக்கு நேற்று பணியாரம் செஞ்சேன். கார பணியாரம் கேட்டாங்க. டிஃபனுக்கு கார பணியாரம் செஞ்சுட்டு மதியம் லஞ்சுக்கு அந்த கருவேப்பிலை சாதம் தாங்க செஞ்சேன். கருவேப்பிலை சாதம் செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் அந்த பாப்பாவுக்கு ஃப்ரெண்டு டார்க் சாக்லேட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அது வாயிலே வைக்க முடியல, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்னு நினச்சிட்டு தம்பிக்கு தெரியாமல் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணால் ரொம்ப கசப்பாக இருக்குன்னு சொல்லி தூக்கி போட்டே போயிட்டாங்க. அப்புறம் ஈவினிங் மேலே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் பூவை கொஞ்சம் கட்டி நானும் வச்சுக்கிட்டு தம்பியை பாப்பாவெல்லாம் போயிட்டு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தேன். கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தோமா, அதை சரி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு 2 நாள் ஆயிடுச்சுங்க. எப்பயுமே நான் 1 வீக் கூட வச்சுருந்து வைப்பேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அது என்னமோ இந்த கிழங்கே சரியில்லை, ஒரு மாதிரி பிளாக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு, சாப்பிடவும் இல்லை. அதை தூக்கி போட்டாச்சு. தம்பிக்கு புதுசாக புக்கு கொடுத்துருந்தாங்க, அதையும் கவர் பண்ணி முடிச்சாச்சு. டே இப்படி தான் போச்சு.